இந்தியாவுடைய விடுதலை போர்ல முஸ்லிம்கள் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது வரலாற்றுல மறுக்க முடியாது. அந்த வகையில இந்தியாவுடைய கடைசி முகலாய மன்னரான பகதூர் ஷா அவர்களுடைய ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த போர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலேயர்களை மிரள வச்சிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? இந்தியா முழுவதும் எல்லா திசைகளிலும் ஆலிம்களுடைய தலைமையில இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய அந்த நிலைமையை இவர் உருவாக்கினார். இந்தியாவை முழுமையா கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் தலைவலியும் ஏற்படுத்துச்சு. கடைசியா டெல்லியில 1857 ஆண்டு பகதூர் ஷா ஜாஃபர் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்சு அதன் பிறகு அவரு பர்மாக்கு நாடு கடத்தப்படுறாரு. ஆனா ஆங்கிலேயர்களுக்கு இன்னும் ஒரு பயம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, பகதூர் ஷாவுடைய வாரிசுகள் யாருன்னா அவருடைய லட்சியத்தை கையில் இருந்துகிட்டு நம்மளுக்கு எதிராக போர் தொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்துல அவருடைய 33 குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 3 மகன்களையும் ஒரே நேரத்துல படுகொலை செய்தது ஆங்கிலேய அரசு. அதுல அவருடைய 3 மகன்களுடைய தலையை வெட்டி ஒரு தட்டுல வச்சு அதன் மேல் பட்டு துணியால போர்த்தி பர்மால இருக்கக்கூடிய பகதூர் ஷா அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தன்னிடம் அந்த தட்டை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அதுல தன்னுடைய 3 மகன்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு இருந்ததை பார்த்த பகதூர் ஷா அவர்கள், என்னுடைய 3 மகன்களும் நல்ல முறையில இறைவனிடம் சென்று சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற நற்செய்தி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம். பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களை ஒரு கடைசி முகலாய மன்னர் அப்படிங்கறத தாண்டி அவர் இந்தியாவின் மீது மிகவும் பற்று கொண்ட ஒரு அரசராக இருந்தார். ஆங்கிலேயருக்கு எதிரான போர்ல நான் இந்தியாவிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்க கூடாதா, என்னுடைய தாய்நாட்டிலேயே நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அவர் பர்மாவுடைய சிறையில ஏங்கிட்டு இருந்ததா வரலாற்று தகவல் நமக்கு கொடுக்குது. அதை பத்தின நிறைய கவிதைகள்லாம் அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க போய் படிச்சு பாருங்க. இந்த மாதிரி இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்கள், முஸ்லிம் மன்னர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் இணைந்து நடத்திய போர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். நீங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து இதே போல ஒரு பயனுள்ள கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.